2 நாளுக்கு அப்புறம் அதே மாவில் தண்ணியை ஊற்றி தோசையாக்கணும். ஆத்தி சிந்தக்கூடாது சிதறக்கூடாதுன்னாங்களே. நான் என்னையா பண்ணுவேன் லைட்டாக சிந்திருச்சு. அதிலே காத்தி தூளர் போட்டேன். எப்படி அப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி போகிற போக்க பார்த்தா இது ஒரு நாள் நான் எப்படி சாப்பிடுவேன். ரைட்டு போப்பா அத்தி இது என்ன நிற்க மாட்டேங்குது. சரி இரு கொஞ்ச நேரத்துக்கு இதை இப்போ மூடி வச்சிருவோம். இதே அரிசியை தான் சோறாக்குறோம். அதை வெறுமனை சாப்பிட்டா என்ன, அதை மாவாக்கி கல்லில் போட்டு தடவி சில நேரத்தில் அவிச்சு அது சின்ன பின்னமாக்கி உள்ளார தள்ளுறதுக்கு டைரெக்டாக சோறாக்கி சாப்பிடலாம்ல. ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்க. ஓகே எப்படித்தானோ